அத்தியாயம் 19. சாரங்க குஞ்சுகளின் கதை. பாழாகி போயிருந்த காண்டவ பிரஸ்தத்தை பாண்டவர் புதுப்பித்து அங்கு மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், கோட்டை கொத்தளங்கள் என பலவற்றையும் நிர்மாணித்து குடியேறினர். முற்காலத்தில் முட்புதர்களும் செடி கொடிகளும் அடர்ந்து இருந்து அந்த வனம் பெரிய நகரமாக இருந்தது. பாண்டவர்கள் அப்பகுதிக்கு சென்றபோது அப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியாகவே காட்சியளித்தது. பட்சிகளும் விலங்குகளும் அப்பகுதியை தங்கள் வாழிடமாக கொண்டிருந்தன. அவைகள் மட்டுமல்லாது கயவர்களும் கொள்ளையர்களும் அடர்ந்த அவ்வனப்பகுதிகளில் பதுங்கியிருந்து வழிப்பறி கொள்ளைகளிலும் ஈடுபட்டு வந்தனர். அந்த இடத்தில் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணரும் பார்வையிட்டு வனப்பகுதியை தீயிட்டு அழித்துவிட்டு புது நகரினை அமைத்திட தீர்மானித்தனர். அப்போது அந்த வனத்தில் இருந்த ஓர் மரத்தில் ஒரு சாரங்க பறவை சிறகு முளைத்திடாத தன் 4 குஞ்சுகளுடன் வாசம் செய்து வந்தது. அந்த தாய் பறவையையும் குஞ்சுகளையும் பிரிந்து சென்றுவிட்ட ஆண் பறவை வேறொரு பெண் பறவையுடன் சேர்ந்து உல்லாசமாக திரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தது. தன் குஞ்சுகளுக்காக அத்தாய் பறவை தனியே தன் குஞ்சுகளை விட்டுவிட்டு பறந்து சென்று பல இடங்களில் இருந்தும் இரையை தேடி கொண்டு வந்து உண்பித்து காப்பாற்றி வந்தது. இச்சமயத்தில்தான் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தீர்மானித்தபடி அவ்வனப்பகுதி தீயிட்டு கொளுத்தப்பட்டது. மலமளவென்று தீ பரவி அவ்வனப்பகுதியில் இருந்த அனைத்து உயிரினங்களையும் துன்புறுத்த துவங்கியது. இதை கண்டு வேதனை அடைந்த தாய்ப்பறவை கண்ணீர் பெருக புலம்பி அழுதது. ஐயோ, பெருந்தீ அல்லவா நாம் குடியிருக்கும் பகுதியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கொடிய அனல் வர வர அதிகரிக்கிறதே. இன்னும் நொடிப்பொழுதில் அக்கொடுந்தீ நம்மை எரித்து சாம்பலாக்கி விடுமே. தீப்பற்றி எரிந்த மரங்கள் பேரோசையுடன் திடீர் திடீர் என்று விழுவதைக் கண்டு விலங்குகளும் கூட கலங்கி அஞ்சி ஓடுகின்றனவே. சிறகுகள் கூட முளைத்திடாத என் அருமை குஞ்சுகளே, நீங்களும் இத்தீக்கு இரையாகி போவீர்களே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இச்சமயத்தில் உங்களது தகப்பனும் கூட நம்மை தனியே தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டானே. உங்களை தூக்கி கொண்டு போகக்கூட எனக்கு சக்தி இல்லையே என்று கூறி அழுது புலம்பியது. தங்களது தாய்ப்பறவை அழுது புலம்புவதைக் கண்ட அக்குஞ்சுகள், எங்கள் மீது பாசமுள்ள தாயே, பரிதவித்திட வேண்டாம். நாங்கள் இங்கு இத்தீயில் சிக்கி மாண்டு போனாலும் கூட அதனால் ஒன்றும் இல்லை. நாங்கள் நற்கதியே அடைவோம். எம் பொருட்டு நீயும் இத்தீயில் சிக்கி இறந்து போனால் நம் குலம் விருந்தி அடையாமல் போய்விடும். அதனால் நீ தாமதம் செய்யாமல் தீப்பிடித்து அழிந்து கொண்டிருக்கும் இவ்வனப்பகுதியை விட்டு விரைந்து நீங்கி ஆபத்து ஏதும் இல்லாமல் இடத்திற்கு பறந்து சென்று நலமாக இருந்திடு. இங்கு நாங்கள் அனைவரும் தீக்கு இரையானாலும் அங்கு மீண்டும் உனக்கு பிள்ளைகள் உண்டாகும் தாயே. அதனால் நீ மனம் கலங்காமல் நம் குலத்திற்கு ஏது நன்மை தருமோ அதனை விரைந்து செய்வாயாக என்றன. இவ்வாறு குன்று உரைத்த போதிலும் அந்த தாய்ப்பறவைக்கு அவற்றை விட்டு பிரிந்து சென்று தான் மட்டும் உயிர் பிழைத்திட விரும்பவில்லை. வேண்டாம் மக்களே, நான் உங்களை ஒருபோதும் பிரிந்து சென்றிட மாட்டேன். நானும் இங்கேயே உங்களுடன் இக்கொடிய தீக்கு இரையாகப் போகிறேன் என்று கூறிவிட்டு அக்குஞ்சுகளுடன் இருந்தது. ஒரு சமயம் மந்தபாலர் என்ற தவமுனிவர் தன் ஆயுள் முழுவதையும் ஒழுக்க நெறி தவறாது தன் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வந்தார். அவர் தன் உயிர் பிரிந்ததும் மேலுலகம் சென்றபோது அங்கிருந்த வாயிற் காப்பாளர்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இங்கு இடமில்லை என்றுரைத்து திருப்பி அனுப்பினார். அதனால் அம்முனிவர் சாரங்க பறவையாக பிறந்து ஜரிதை என்ற பெண் பறவையுடன் கூடினார். இதனால் அப்பெண் பறவை 4 முட்டைகளை இட்டது. அப்பறவை 4 முட்டைகளை இட்டதும் மந்தபாலர் லபீதை என்ற மற்றொரு பெண் பறவையோடு சேர்ந்தார். மந்தபாலர் வாயிலாக ஜரிதை பெண் பறவை இட்ட 4 முட்டைகளும் பொரிந்து குஞ்சுகளாயின. அக்குஞ்சுகளே காண்டவ பிரஸ்தத்தில் வனப்பகுதியில் தீக்கிரையாகும் போது தம் தாய்க்கு தைரியம் கூறின. தனக்கு தைரியமூட்டிய தன் குஞ்சு பறவைகளை பார்த்து தாய் பறவையான ஜரிதை, என் மக்களே, இம்மரத்திற்கு அருகே ஒரு எலி வலை ஒன்றுள்ளது. நான் உங்கள் அனைவரையும் அந்த எலி வலையினுள் வாயிலுக்குள் விடுகிறேன். நீங்கள் அதனுள் மெல்ல நுழைந்து சென்று பதுங்கிக் கொள்ளுங்கள். அப்போது இத்தீயால் உங்களுக்கு துன்பம் ஏதும் நேராது. வலையின் வாய்ப்பகுதியை நான் மண்ணை போட்டு மூடிவிடுகிறேன். தீயின் அனலும் உங்களை எட்டாது. இக்காட்டு தீயானது முற்றிலுமாக அணைந்ததும் நான் மீண்டும் வந்து உங்களை அந்த வலையிலிருந்து மீட்டு காப்பாற்றுகிறேன் என்றுரைத்தது. தாய்ப்பறவை கூறியதை கேட்டதும் அக்குஞ்சுகள், தாயே, நீ வலைக்குள் எங்களை விட்டு மூடினால் வலைக்குள் இருக்கும் எலி எங்களை கொன்று தின்றுவிடும். எலியால் ஏற்படும் இம்முடிவு இழிவானது. அதனால் நெருப்பால் உண்டாகும் இறப்பே மேலானதாகும் என்று கூறி மறுத்தன.
மக்களே, எலிக்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம். இக்காடு தீப்பிடிப்பதற்கு சற்று முன்புதான் வலையில் இருந்து வெளியே வந்த அந்த எலியை பருந்து ஒன்று தூக்கி சென்று விட்டது. அதனை நான் என் கண்ணால் கண்டேன். வலையுள் எலி இப்போது இல்லை, அதனால் உங்களுக்கு ஆபத்தும் இல்லை என்றது. தாய்ப்பறவை இவ்வாறு கூறியும் அக்குஞ்சுகள் வலைக்குள் செல்ல மறுத்து, தாயே, வலைக்குள் வேறு எலிகள் நிச்சயம் இருந்திடும். ஒரு எலி மட்டும் பருந்துக்கு இரையானதால் ஆபத்து நீங்கிவிடவில்லை. நீ விரைந்து பறந்து சென்று உன் உயிரை காப்பாற்றிக்கொள். தீ வெகு வேகமாக நெருங்கி வந்து கொண்டுள்ளது. அது நாம் இருக்கும் இம்மரத்தை பற்றும் முன்பாக நீ பறந்து சென்று விடு. வலைக்குள் சென்று பதுங்கிட எங்களால் முடியாது. எங்கள் பொருட்டு வருந்தி நீயும் என் வீணாக உயிரை விடுகிறாய். நீ யார், நாங்கள் யார்? நாங்கள் எந்த விதத்தில் உனக்கு உதவியாக இருந்துள்ளோம்? ஒன்றுமே இல்லையே. நாங்கள் பிறந்ததால் உனக்குதான் கஷ்டம். எங்களை எங்கள் விதிப்படி விட்டுவிடு. உன் இளமை இன்னும் உன்னை விட்டு அகலவில்லை. அதனால் நீ உனது ஆண் பறவையிடம் சென்று நலமாக இருந்திடு. நாங்கள் இத்தீயில் சிக்கி இறந்தாலும் நற்கதியே அடைவோம். உயிருடன் தப்பி நாங்கள் இருப்போமையானால் தீ அணைத்த பிறகு மீண்டும் நீ இங்கு வந்து எங்களை கண்டு மகிழலாம். உடனே நீ பறந்து சென்று உன் உயிரை காப்பாற்றிக்கொள் என்று கெஞ்சின. குஞ்சுகள் இவ்வாறு கெஞ்சி கேட்டு கொண்டமையால் தாய்ப்பறவையின் அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. விரைந்து பரவிய காட்டுத்தீ குஞ்சுகள் இருந்த மரத்தையும் பற்றியது. மரத்தில் இருந்த சாரங்க பறவை குஞ்சுகள் மனம் கலங்காது தங்களுக்கு நேரவிருக்கும் ஆபத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தன. அப்போது அப்பறவை குஞ்சுகளுள் மூத்த குஞ்சானது மற்றவர்களை பார்த்து, கஷ்டகாலம் வரும்போது அறிவுள்ளவன் முன்னதாகவே அறிந்து கொண்டு தன் மனதை உறுதிப்படுத்திக் கொள்வான். ஆபத்து நேர்ந்தாலும் அதற்காக அவன் மனம் கலங்க மாட்டான் என்றது. அதற்கு மற்ற குஞ்சுகள், நீயோ தீரன், உன்னை போன்று பலரில் ஒருவன் மட்டும்தான் இருப்பான் என்றன. பின் அவை அனைத்தும் கொழுந்துவிட்டு எரியும் தீயை துதி செய்தன. அக்னியே, எங்களது தாயை நாங்களே அனுப்பி வைத்தோம். அவளும் பிரிய மனமின்றி பிரிந்து போனாள். எங்கள் தந்தையை நாங்கள் பார்த்தது கூட கிடையாது. நாங்கள் இருந்த முட்டைகளில் இருந்து வெளிவந்ததில் இருந்து அவரை கண்டதில்லை. புகையை துவஜமாக கொண்ட அக்னியான ஆதி தெய்வமே, இன்னும் சிறகுகள் கூட முளைத்திடாத சிறு குஞ்சு பறவைகளான எமக்கு நீயே கதி. வேறு ஆதாரம் ஏதும் எமக்கில்லை. எங்களை நீதான் ரட்சித்திட வேண்டும். உங்களை நாங்கள் சரணடைந்தோம் என்று கூறி துதித்தன. அடுத்த கணம் மரத்தில் பற்றிய தீயானது அந்த சாரங்க பறவை குஞ்சுகளை தீண்டவில்லை. காடு முழுவதும் காட்டு தீயில் எரிந்து சாம்பலாகி போனாலும் அத்தீயினால் அப்பறவை குஞ்சுகளுக்கு தீங்கும் நேரவில்லை. காண்டவ பிரஸ்த வனப்பகுதி எரிந்து அணைந்த பின் தாய்ப்பறவை மீண்டும் அப்பகுதிக்கு விரைந்து பறந்து வந்தது. அதே மரத்தில் தன் குஞ்சுகள் 4ம் எவ்வித துன்பத்திற்கும் ஆளாகாது சந்தோஷமாக தன் வரவை எதிர்பார்த்து காத்து இருந்ததைக் கண்டு மகிழ்ந்தது. அதே சமயத்தில் அப்பறவை குஞ்சுகளின் தந்தையான ஆண் பறவை தன் புது இணையான லபிதையுடன், ஐயோ, என் குஞ்சுகள் 4ம் தீக்கு இரையாகி இருக்குமே என்று கூறி வருந்தி அலறியது. அதற்கு லபிதை என்ற அப்பெண் பறவை, அப்படியா சேதி? சமாச்சாரம் எனக்கு நன்றாகவே தெரியும். இப்போது முதல் இணையான ஜரிதையிடம் போக உமக்கு ஆசை வந்துவிட்டது போலும். நான் அதற்குள் கசந்து விட்டேன் போலிருக்கிறது. அதற்காக என் நெருப்பையும் குஞ்சுகளையும் காரணமாக கூறுகிறீர். நீர்தாம் என்னிடம் முன்பே கூறியுள்ளீரே, ஜரிதையின் குஞ்சுகளை அக்னி ஒருபோதும் தீண்டி எரித்திடாது என. உம்மிடம் அக்னி தேவன் வரம் அளித்துள்ளான் என்றுரைத்தீரே. உன்னை பிரிந்து ஜரிதையுடன் செல்ல வேண்டும் என்பது உன் விருப்பமானால் அதை நீ நேரிடையாக என்னிடம் கூறலாமே. நம்பத்தகாத ஆண்களை நம்பி ஏமாற்றமடைந்த பெண்களில் நானும் ஒருத்தியாக இதே வனத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பேன். நீர் போவதானால் போகலாம், நான் தடித்திட மாட்டேன் என்றது. மந்தபால பறவை தன் 2வது இணையாக இருந்த லபிதை என்ற அப்பெண் பறவையுடன், உன் எண்ணம் தவறு. புத்திரபாக்கம் வேண்டியே நான் பறவையாக பிறப்பெடுத்தேன். இப்போது என் மக்களை பற்றிதான் கவலையாக உள்ளது. போய் அவற்றை கண்டு வருகிறேன் என்று சமாதானப்படுத்திவிட்டு ஜரிதையும் குஞ்சுகளும் இருந்த மரம் நோக்கி பறந்து சென்றது. தன் ஆண் பறவை தன்னை தேடி வந்ததை ஜரிதை பறவை கவனிக்காது தன் குஞ்சுகளை உயிருடன் கண்ட சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தது. சற்று நேரம் கழித்துதான் இருக்கும் மரத்தில் மந்தபால பறவையும் இருப்பதைக் கண்டு, எதற்காக வந்தீர் என்று சிரத்தையின்றி வினவியது. ஜரிதை, என் குஞ்சு பறவைகள் நலமாக உள்ளனவா? இவற்றில் எது என் மூத்த புத்திரன் என ஜரிதை பறவையிடம் வந்து கேட்டபோது, ஜரிதை பறவை, யார் மூத்த புத்திரனாக இருந்தால் என்ன? அவனால் உனக்கு ஆகப்போவது என்ன? இளையவனால் உமக்கு ஆகப்போவதுதான் என்ன? ஈவு இரக்கம் ஏன ஏதுமின்றி என்னை தனியே தவிக்க விட்டு
எவளை தேடி சென்றீரோ அவளிடமே மீண்டும் போய் சேரும். அவளுடன் நீரும் நலமாக இருந்திடலாம் என்றது. அது கேட்டதும் மந்தபால பறவை, புத்திரர்களை பெற்ற பெண் பிறகு தன் புருஷனை லட்சியம் செய்ய மாட்டாள். இது உலக வழக்கம். ஒரு குற்றமும் அறியாத வசிஷ்டரை கூட இவ்வாறுதான் அருந்ததி அலட்சியப்படுத்தினாள் என்றது.